ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே நம்ம ஆர்ஐ மோகன் இப்போ செக் போஸ்ட் வேலை இருந்தப்பங்க டியூட்டி கிளம்புறாரு. அப்போ அவர் சம்சாரா அவசரமாக தயிர் சாதம் தயார் பண்ணி கொடுத்துடுது. கடிச்சிக்கிறதுக்கு ஊறுகாய் மிச்சு கொடுக்குது. அப்போ மழை வேலை தூரிக்கிட்டு இருக்குது, மழை காலம். ஆர்ஐ சொல்கிறாரு, இப்போ இருக்கிற இந்த கிளைமேட்டுக்கு நீ வந்து தயிர் சாதம் கொடுத்து விட்றிய, அது எப்படி சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கு, வேண்டாம் அப்படிங்கிறார். இல்லை நீங்கள் அங்கே போய் பசியில் கஷ்டப்படுவீங்க, கொண்டுட்டு போங்க, எதுக்கும் கையில் இருக்கட்டு அப்படின்னு கொடுத்து விடுது. சரி, இவர் வேண்டாம் வெறுப்ப வாங்கி பைக்கில் வச்சுக்கிறார். அப்புறம் அவருக்கு அந்த செக் போஸ்ட்டுக்கு போக போக இவருக்கு மனசுக்குள்ள என்ன, பிரியாணியாக இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்குது இந்த கிளைமேட்டுக்கு, பிரியாணி கொடுக்காம நம்ம சம்சாரம் தயிர் சாதத்தை கொடுத்துட்றாள், என்ன பண்ணுறது, சரி இப்போ கிடச்சது தானே திங்க முடியும் அப்படின்ட்டு இவர் அந்த பைக் தூக்கிட்டு போயிட்டுருக்கார். அங்கே போய் டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டாரு. மணி 1 ஆச்சு, மத்தியானம், பசிக்குது, சாப்பிடணும். டேபிளில் அந்த தயிர் சாதம் பொட்டானத்தை எடுத்து வச்சுட்டாரு. குடிக்கிறதுக்கு தண்ணி ஒரு டம்ளர் கொண்டு வந்து வச்சுட்டாரு. சரி நீ சாப்பிட்லாம் அப்படிங்கிற நிலைமையில் என்னமோ ஒரு யோசனை, வெளியே வந்து பார்க்குறாரு செக் போஸ்ட்டு, ஏதாவது வண்டி வாங்கின வருதான்னு. 2 பக்கம் பார்க்குறாரு, லெஃப்ட்டு ரைட் 2 பக்கமும் எந்த வண்டியும் காணா, எந்த ஜன நடமாட்டமே இல்லை. திடீர்னு திரும்புகிறாரு, ஒரு புது கார் அந்த இடத்துல திடீர்னு வந்து நிற்குது. எப்படி வந்துனே தெரியல, வானத்துலேருந்து தான் வந்திருக்கோம், ஏன்னா ரோட்டில் வரவே இல்லை. இவர் தான் பார்க்குறாரு, இந்த பக்கம் 1 கிலோமீட்டர், அந்த பக்கம் 1 கிலோமீட்டர், ரோடே காலியாக தானே கிடக்குது. அந்த கார்லேருந்து ஒரு டிரைவர் இறங்கி வர்றாரு. அவர் 2 டிக்கெட் திறந்து 2 ஓலக்கூடை கீழே இறக்கி வைக்கிறார். கீழே இறக்கி வச்சு, ஐயா இந்த 2 ஓலக்கூடையும் உங்களுக்கு தான், இதுக்குள்ளே சாப்பாடு இருக்குது, எடுத்து சாப்பிடுங்க ஐயா அப்படின்னு கொடுத்து போட்டு அந்த டிரைவர் கார் எடுத்துகிட்டு போயிடறாரு. காரை கோர்றாருங்க, கார் போகவே இல்லைங்க, மறுபடியும் மறைஞ்சிருச்சுங்க, அவ்வளோதான். இவர் என்னடா ஆச்சரியமாக இருக்குது, சரி இந்த ஓலக்கூடையில் அப்படி இன்னதான் சாப்பாடு இருக்குது அப்படின்னு திறந்து பார்த்தா ஒவ்வொரு ஓலக்கூடையிலும் 2 பாக்கெட் இருக்குதுங்க. பிரித்து பார்த்தா 2மே வந்துங்க மட்டன் பிரியாணி. இவர் கேட்டார் இல்லைங்களா, இந்த கிளைமேட்டுக்கு கறி பிரியாணி இருந்தால் நல்லா இருக்குன்னு கேட்டாருங்களா, அதே கறி பிரியாணி. சந்தோஷம் தாங்க முடியல. 4 பாக்கெட் இருக்குது, இவரால் 2 தான் சாப்பிட முடியும். இந்த 2 பாக்கெட் யாருக்கு கொடுக்கறது? செக் போஸ்ட்டில் காவலுக்கு ஒரு போலீஸ்காரை போட்டிருக்கிறாங்க, அவரை கூப்பிட்டு நீங்கள் 2 சாப்பிடுன்னு கொடுத்துட்டாரு. சம்சாரம் கொடுத்துட்ட தயிர் சாதம் இருக்குது, அதை என்ன பண்ணுறது? செக் போஸ்ட்டுக்கு பின்னால் ஒரு வயக்காடு இருக்குதுங்க, அங்கே ஒரு விவசாயி வேலை செஞ்சுட்டு இருக்கார், விவசாய கூலி, அவரை கூப்பிட்டு தயிர் சாதத்தை கொடுத்துட்டார். இவர் டேபிளுக்கு வந்து ஆனந்தமாக 2 பாக்கெட்டு பிரியாணியும் காலி பண்ணிக்கிட்டாருங்க. எப்படி பாருங்க அம்மா, தன்னுடைய தொண்டன் சாப்பிட்றதுக்கு என்ன வேணும் மனசுக்கு நினைக்கிறான், ஆனால் அம்மாட்ட கேட்கல. ஆனால் அந்த கருணையே தெய்வான உருவான அந்த பங்கார அம்மா காரில் கொண்டுட்டு வந்து பிரியாணி பாக்கெட் கொடுத்துட்டு போகுதுன்னா பார்த்துங்களா சக்திகளே. ஓம் சக்தி.